வெல்கம் பேக் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி சர்வோ மோட்டரை STM32 போர்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது PWM பின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு டியூட்டி சைக்கிள் இருக்கணும், எவ்வளோக்கு இதில் நம்மளுக்கு ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிற பீரியடை நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொடுக்குற கான்ஃபிகரேஷன் தான் இதில் உள்ள கோடிங்கை விட முக்கியமானது. ஸோ இதில் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கிளாக்கை ஜென்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த PWM அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் பீரியடில் நம்ம தேவையான ஆப்ரேஷனை எடுக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோக்கு வோல்டேஜ் வேணும், எவ்வளோக்கு நம்மளுக்கு டியூட்டி டைம் இருக்கணும் அப்படிங்கிற டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதில் நான் RCC அப்படிங்கிறத கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லேயே வைக்கிறேன். அடுத்ததாக டிபக்கிங்கை சீரியல் ஒயரில் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டைமரை செட் பண்ண போகிறோம். இதில் டைமர் 2 நான் சூஸ் பண்ணுறேன். டைமர் 2ல் சேனல் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு A1 கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பின்னை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி சிக்னல் ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு PWM ஜென்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அந்த பின்னில் PWM ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக அவுட்புட் எடுப்போம், அந்த மாதிரியான பின்னில் நம்ம எடுக்க முடியாது. இந்த கிளாக்கில் எந்த பின் நம்மளுக்கு சேனலுக்கு செலக்ட் ஆகிருக்கோ அந்த பின்னில் மட்டும்தான் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க, எப்போவுமே இந்த பின்னில் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் இந்த பின் அவுட்புட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது ஜென்ரல் அவுட்புட்டில் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஒரு பின் இதுக்கு சேனலுக்கு செலக்ட் ஆகும். அடுத்ததாக கிளாக் கான்ஃபிகரேஷன். இப்போது நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி அனுப்புகிறீங்க, எவ்வளோக்கு மெகாஹெர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை நீங்கள் கொடுக்கணும். கேல்குலேஷன் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ கேல்குலேஷன் மட்டும் தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்துகிறது 48 மெகாஹெர்ட்ஸ். இதில் 50 ஹெர்ட்ஸ் இருக்கிற ஒரு சர்வோ மோட்டர் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ 50 ஹெர்ட்ஸே இருக்குது அப்படின்னா இந்த 48 மெகாஹெர்ட்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஒரு டிவைஷனாக. ஸோ இது 9,60,000 பார்ட்ஸாக நம்ம பிரித்தா தான் அதை கம்யூனிகேட் பண்ண கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ இதை 2 வகையில் பிரிக்கிறேன். ஒன்று ப்ரீ ஸ்கேல், இன்னொன்று ARR. ஸோ ப்ரீ ஸ்கேல் ARR அப்படிங்கிற ரெண்டுக்குமே நம்ம இந்த ரேஞ்சை கொடுக்கலாம். ஸோ 960, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ARRக்கு 1000 கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் வரணுன்னா -1 அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது 0லேருந்து இந்த லிமிட் வர வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ரிட்டன் 0லேருந்தே மறுபடியும் கவுண்ட் ஆகும். ஸோ ஒரு கவுண்டிங் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதில் -1 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ எனக்கு தேவையான கோடை நான் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ கால் ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளுக்கு இந்த இதில் டைமர் 2வை சூஸ் பண்ணியிருக்கோம். டைமர் 2ல் இப்போ PWM பின் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ PWM பின் எல்லாத்தையுமே இனிட்லைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோட் கொடுக்க போகிறோம். PWMல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இனிட்லைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கால் டைமர் PWM. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டைமரில் தான் அந்த சேனலை PWM சிக்னலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டைமர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அலோவ் கொடுக்கலாம். இப்போ டைமர் 2ல் சேனல் 1ல் நம்ம PWM பின்னை ஜென்ரேட் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அதோட டியூட்டி டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துடலாம். ஸோ சர்வோ மோட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த இதில் டியூட்டி டைம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த இது எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகும், ப்ரீ ஸ்கேலர் என்ன, ARR என்ன அப்படிங்கிறதுக்கான கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இதை ஒரு கேல்குலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கிளியர் ஆனதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு 25 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 0th பொசிஷனில் இருக்கிறதுக்காகும். அடுத்து கொஞ்சம் டியூட்டி டைமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற டைமானது டேரெக்டாக இவ்வளோ தான் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி உள்ளே போகாது, எவ்வளோ பர்சன்டேஜுக்கான அவுட்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகும். ஸோ இந்த இதில் நம்ம டியூட்டி டைம் அப்படிங்கிறது 20 மில்லி செகண்ட்ஸை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேல்குலேஷனில் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 90 டிகிரி எனக்கு ரொட்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கான கோட் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0th பொசிஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 90 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமும் மறுபடியும் 0 பொசிஷனுக்கே போகிற மாதிரி நம்ம எப்படி ஒரு லைட்டை ஆன் ஆஃப் பண்ண போடுவோமோ அதே மாதிரியான கோட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 டிகிரிக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கோடை பில்ட் பண்ணிடலாம். பில்ட் பண்ணும்போது அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குது.
ஓகே, நான் இந்த இதில் ஃபஸ்ட் இனிட்லைஸ் பண்ணும்போது பிடபிள்யூஎம் பின்னை ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். எந்த சேனல் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலை. ஸோ டைமர் சேனல் 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ரீபில்ட் பண்ணலாம். ஓகே, ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் இந்த கோடை நம்ம போர்டுக்கு அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணி அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம்.